ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் பாருங்கள், முந்திரி பருப்பு ஒரு 6 இதை சேர்த்துட்டு நல்லா வறுவருன்னு வறுத்துடலாம். இந்த நெய்யிலேயும் வறுக்கும்போது நல்லா வாசம் வருங்க. கேரட் அல்வா செய்யலாம். அதுக்கு நட்ஸை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு நெய்யில் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிஸ்மிஸ், முந்திரி கொஞ்சம் வறுபட்டுருச்சு. கிஸ்மிஸ் வந்து ஒரு 10 12 இந்த மணிக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுவருன்னு வறுக்கலாம். வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பாலை ஊற்றிக்கிடலாம். பால் வந்து 2 டம்ளர் பால், 2 டம்ளர் பாலை ஊற்றிட்டு நல்லா வற்றணுங்க. அது ஒரு அடுப்பில் வற்றிக்கிட்டு இருக்கட்டும். பாலை ஊற்றியாச்சு. இப்போ நட்ஸு நல்லா வறுவட்டு வந்துருச்சுங்க. பாருங்கள், வறுவட்டு வந்திருக்கத இப்போ இந்த ஆடை வருது பார்த்திங்களா, இந்த ஆடையை வந்து ஒதுக்கி விட்டுக்கிட்டே வரணும். இப்போ நட்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பு கேரட்டு, 2 கேரட்டுங்க. இப்போ அந்த ஒரு கப்பு கேரட்டை துருவி இருக்கதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வதக்குன்னு வதக்கலாம். வதங்கிக்கிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக வதங்க. ஒரு வாட்டி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த பச்சை தண்ணி, கேரட்டில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு கிண்டிட்டு பால் 1 டம்ளர் பால் இது கூட சேர்த்துடலாம். கேரட் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 20% வதங்கியிருக்கு. துருவி இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே கேரட்டு வெந்து வந்துடும். பால் 1 டம்ளரு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மஞ்சள் கலரில் வந்துட்டு பாருங்கள். நல்லா அந்த பால் வத்த இந்த கேரட்டு வெந்து வந்துருச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை 1/2 கப்பு, 1 கப்புக்கு 1/2 கப்பு சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கிடலாங்க. இப்போ இந்த பால் வந்து நல்லா வற்றி 2 டம்ளர் பால் ஒரு 3 ஸ்பூன் ஆயிடுச்சு. பால்கோவா பதத்துக்கு வந்துருச்சுங்க. அதை எடுத்து இது கூட சேர்த்துடலாம். அதுக்கு முன்னால் நட்ஸை சேர்த்துட்டு அந்த பால்கோவா வந்துருக்கு பாருங்களா, அதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். இந்த கேரட் அல்வாவுக்கு இந்த பால்கோவா சேர்க்குறோம் பாருங்கள், இது தாங்க ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், அந்த பால்கோவாவை சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டுன்னு கிண்டிக்கலாங்க. இது கூட உங்களுக்கு நெய் இருந்தால் சேருங்க, 1 ஸ்பூன் நெய் பாருங்கள் இருந்தால் சேருங்க, இல்லாட்டா விட்டுருங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. அல்வா ரெடி ஆயிடுச்சு.